சரஸ்வதி, பிஸியா இருக்கீங்களா? பேசலாமா? உங்ககிட்ட பேசுறதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேசலாமே. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, காலையில் நடந்ததை பற்றி. அதுக்கு என்ன, நல்ல விஷயம் தானுங்க. தெரிலங்க, இந்த விஷயத்த மின்னல் சொன்ன உடனே எனக்கு கண்ணு முன்னு தெரியாமல் கோவம் வந்துருச்சுங்க. அதான் நேராக போய் அவனை அடித்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்கள் அப்பா காலில் விழ வச்சிட்டேன். அவர் தான் உங்கள் அப்பான்றது கூட எனக்கு அப்போ விளங்கவே இல்லைங்க. என்னவோ தெரிலங்க, உங்களுக்கு ஒரு அசிங்க அவமானம்னு கேள்விப்பட்ட உடனே மனசு அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. இதுக்கு பேர் தாங்க காதல். அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்து யோசிச்சது தான் எனக்கு அப்படியே பக்கன் ஆயிடுச்சு. உங்கள் அப்பா யாருங்க? பெரிய வாத்தியாரு, ஊருக்கே அட்வைஸ் பண்ணுற ஹெட் மாஸ்டர். என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் பாட்டு இஷ்டத்துக்கு அவர்கிட்ட ஏதோ பேசிட்டேன். ஏற்கனவே உங்களை வேற வீட்டில் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அவங்களை என்ன பாடுபடுத்தினாரோ ஒன்றுமே புரியலங்க. அந்த ஒரு டென்ஷன் தாங்க. அதான் ஃபோன் பண்ணி என்னதுன்னு விசாரிக்கலாம் தாங்க கால் பண்ணேன். என் மேல உங்களுக்கு இவ்வளோ பெரியமா? சாரிங்க, நான் பாட்டு அவசர கொடுக்காட்ட ஏதாவது பேசிட்டு வந்துட்டேன். உங்கள் அப்பா வருத்தப்பட்டாரா? உங்கள் வீடே அப்செட் ஆயிருக்கும்லங்க. சாரிங்க. எங்க அப்பா வருத்தப்பட்டாரு. ஆனா அதை விட நீங்க பண்ணது இருக்கே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நன்றின்ற சின்ன வார்த்தை மட்டும் பத்தாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நான் பெருசாக்கி விட்டேனோன்னு உள்ளுக்குள்ள ஒரே வருத்தங்க. அதான். இல்லைங்க, நீங்க என் மானத்தை, என் கௌரவத்தை, என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. என்னை பத்தி எப்படியெல்லாம் பேசுனீங்க? அந்த நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படியே மிதந்துட்டு இருக்கேங்க. இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. நியாயமா நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்லியிருக்கணும். இங்க நீங்க ஃபோன் பண்ணி சாரி கேட்டுட்டு இருக்கீங்க. பரவாயில்லைங்க, யார் சொன்னாங்க? உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு தமிழ். சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, இனிமேல தான். எங்க மதியம் என்னை பத்தி ரொம்ப நிறைய பேசிட்டீங்க. தேவதை தேவதைன்னு 2-3 தடவை சொல்லிட்டீங்க. என்ன பார்த்தா தேவதை மாதிரியா தெரியுது? எந்த தேவதையாவது +2 ஃபெயில் ஆகுமா? தேவதைக்கெல்லாம் படிப்பது எதுக்குங்க கவலை? நீங்கெல்லாம் வந்து அது வந்து எப்படி சொல்றது? நீங்க அம்மா மாதிரிங்க. எங்க அம்மாவையும் பூமிக்கு கொஞ்சம் தேவதை தாங்க நான் நினைப்பேன். அது ஒரு நாளும் எங்க அம்மாவோட முகம் வாடிட்டு கூடாது தாங்க நான் நினைப்பேன். அந்த மாதிரி தாங்க நீங்களும். ஏன் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. உள்ளுக்குள்ள ஏதோ தோணும், அது அப்படியே வார்த்தையா வந்து வெளியே விழும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு புரியல. எங்க அம்மா தேவதை, அவங்க கண் கலங்கினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது நியாயம். ஏன்னா அவங்க என்ன பெத்தவங்க. ஆனா நீங்க கண் கலங்கினா தாங்க எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் என்னன்னே புரியல. இன்னுமா உங்களுக்கு புரியல? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடவே இருக்கணுங்க. பட்டாம்பூச்சி மாதிரி சும்மா படன்னு ஜாலியா பறந்துகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா தேவதெல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி தானேங்க. அந்த மாதிரி தாங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையணுங்க. அதுதாங்க என்னோட பிரார்த்தனையே. ஏங்க என்ன இப்படி
பாடாப்படுத்துறீங்க. எனக்கு இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஹலோ சரஸ்வதி, சரஸ்வதி, அழுகுறீங்களா? ஏங்க எதுக்குங்க இப்ப அழுகுறீங்க? ஹலோ, நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன்னு ஏடாகூடமா ஏதாவது பேசிட்டேனா? சாரிங்க, எனக்கு படிப்பு கம்மிங்க, எனக்கு விவரம் பத்தாது, நான் லூஸ் மரியாதை வளர்ட்டேனாங்க. சரஸ்வதி சாரிங்க. இந்த அழுகு வேறுங்க. இது பெருமை இல்ல, சந்தோஷத்துல நிகழ்ச்சியில வர அழுகுங்க. வாழ்க்கையில சிரிக்கிறது எவ்வளவு முக்கியமோ இந்த மாதிரி அழறதும் ரொம்ப முக்கியங்க. ஹலோ, என்னங்க சொல்றீங்க? அழுகுறது முக்கியமா? ஆமாங்க, முதல்ல எனக்கும் புரியல, அப்புறம் தான் புரிஞ்சுது. உங்களுக்கும் ஒரு நாள் புரியும். புரியறப்ப நீங்களும் அழுவீங்க. அழுகையிலயும் சந்தோஷம் இருக்குன்னு அப்ப புரிஞ்சுப்பீங்க. இதுக்கு மேல கேட்காதீங்க. அப்படியா? சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியலங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லைல்ல. போதுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா கூட நான் அப்படியே கரைஞ்சு ஊறிக்கிடுவேணும்னு தோணுது. மத்தத நாளைக்கு பேசிக்கலாம். சரிங்க, நல்லதுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தாலே அது எனக்கு போதுங்க. வச்சிடுறேங்க. குட் நைட். ஏண்டி, நைட்டு நடந்தது உயிரை கொடுத்து எமோஷனலா சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா ஆந்த பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்க. எல்லாம் சரி, ஆனா கடைசியில ஏன் நீ அழுத? உனக்குமா புரியல? அந்த மனுஷன் அவ்வளோ அன்பா அள்ளி கொட்டுறாரு, தாங்க முடியணும்ல. என்னால முடியலடி. என்ன அறியாமே கண்ணீர் வந்துருச்சு. அதான் அன்பை கொட்டுறாருன்னு புரியுதுல, சட்டுன்னு சொல்லிருக்க வேண்டியதுன்னு. என்னடி சொல்ற? யோ, எனக்குள்ள இருக்கிறது லவ், உனக்குள்ள இருக்கிறதுக்கு பேரும் லவ் தான்யா. நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம் என் சிப்ஸ்ன்னு சொல்லிருக்க வேண்டியதுன்னு. அவரே வெளிப்படையா சொல்லல. முதல்ல என்ன அவரை லவ் பண்றாருன்னே அவருக்கு தெரியல. நானா எப்படி போய் சொல்றது? நான் சொன்னாலும் அவருக்கு புரியுமா? கன்ஃபார்மா இது லவ் தான் சொல்றேன். மிஸ் பண்ணிட்டியேடி, கிடைச்ச கிரேட் சான்ஸ மிஸ் பண்ணிட்ட. இங்க பாரு, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் அடிக்கடி வராது. அடுத்த தடவை ஃபோன் பண்ணா அப்படியே படார்னு உடைச்சு ஐ லவ் யூன்னு சொல்லிடு. நானா? பயமா இருக்குடி. மொத்தம் 3 வார்த்தை, எழுத்து கூட்டி பார்த்தா 8 எழுத்து. அத சொல்ல என்னடி பயம்? இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரினா ஒரு பஸ் விட்டா 1000 பஸ்ன்னு நிம்மதியா இருக்கலாம்.
ஆனா இது உனக்கும் தமிழுக்கும் மட்டும் இருக்கிற பிரைவேட் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். இங்க லவ்ங்கிற ஒரே ஒரு பஸ் தான் வரும். அதுவும் 1-2 தடவை தான் வரும். கடைசி பஸ் மிஸ் பண்றதுக்குள்ள உள்ள ஏறிடணும். அதான் முக்கியம். நான் தான் பயமா இருக்குன்னு சொல்றேன்ல. லவ்ல அடிச்சு தூக்கி போட வேண்டிய முக்கியமான கரப்பாம்பூச்சி இந்த பயம்தான். அதுக்கு மருந்து அடிச்சு துரத்திட்டு தைரியமா பேசு. அதுக்கு அவர் கால் பண்ணணும்ல. நான் ஒரு ஜோசியம் சொல்லட்டா? என்ன? நேத்து நீ இவ்ளோ தூரம் பேசிருக்க. உன்னோட மட சாம்பிராணிக்கு நீ லவ் பண்றதும் புரியல, உன்னோட அழுகைக்கு காரணமும் புரியல. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? என்ன பண்ணிருக்கோம்? நைட்டு பூரா மூட்டு வேலைய பாத்துக்கிட்டு எதுக்கு அழுதான்னு மண்டைய பிச்சிட்டு இருந்திருக்கும். அப்படியா? ஆம்பளைங்க அப்படிதான். நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இப்போ ஆள்கிட்ட இருந்து போன் வரும். ஆமா, நீ பெரிய ஜோசிய புலி. நீ சொன்னா அப்படியே நடக்கும். ஹலோ ஹலோ, நான் சொன்னா சொல்லி வச்ச மாதிரி அப்படியே நடக்கும். ஆனா நீ நான் சொல்ற மாதிரி நடப்பியா மாட்டியா? நான் என்ன பண்ணணும்? மட சாம்பிராணி, அப்படி நான் சொல்ற மாதிரி உனக்கு கால் வந்தா நீ யோசிக்காம உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிடணும். முடியுமா முடியாதா? என்னன்றி கொன்றாருக்கும் முய்வுண்டா முய்வில்லை, லவ் சொல்ல மறந்த மகருக்குன்னு இவரே எழுதி வச்சிருக்காரு. இந்த தடவை நீ சொல்லல, நானே என் கையால உனக்கு கொண்டு போட்டுருவேன். முதல்ல போன் வரட்டும், பாப்போம். போன் வந்தா சொல்றேன். ப்ராமிஸ்? வரட்டும்டி, பாப்போம். பெரிய மனுஷி நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. 5 போன் வரும். வந்துட்டாலும் 1 2 3 என்னடி ஆச்சும் ஜோசியம்? ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் மிஸ். ஒழுங்கா ஐ லவ் யூ சொல்லிடு. கொன்ற வேண்டிய ஒண்ணு சொல்லடி. ஹலோ ஹலோ சரஸ்வதி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க, தேங்க்ஸ். ஒன்றும் இல்லைங்க, நேற்று உங்ககிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தப்போ நீங்கள் ஃபோன்லேயே அப்படி அழுதுட்டீங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
அப்பா உங்களை திட்டினாரா, நீங்கள் அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா, எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சுங்க. அதான் இப்போ ஃபோன் பண்ணி லெமன் பண்ணேன். பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ, இப்போ தாங்க நிம்மதியாக இருக்கு. நாங்கள் ஃபேமிலி ஒரு விஷயத்துக்காக வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். நான் அப்புறமா பேசட்டுமா? ஓ, கிளம்பிட்டீங்களா? நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. அது அது தமிழ் ஆ கிளம்பலாமா? சரிங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஐ லவ் யூ. ஆனா ஐயோ, இவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்துச்சு, சொல்லி தொலைச்சா என்னடி? போனை வச்சதுக்கு அப்புறம் ஐ லவ் யூ சொன்னால ஐ லவ் யூ. படிப்புல தான் அட்டெம்ப்ட் வச்சிருக்கேன், ஐ லவ் யூ சொல்றதுல கூடவா அட்டெம்ப்ட்? ஏ என்ன ஏ? நான் என்னடி பண்ணேன்? பயமா இருந்துச்சு. நல்ல மட்டன் பிரியாணி மட்டும் கிரைண்டர் மாதிரி அரைக்கிறல, அப்ப வராத பயம் இப்ப வருதாக்கும். உன்னெல்லாம் ச்சே! வாங்கயா வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. அம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. எவ்வளோ பெரிய வீடு. அம்மா பிடிச்சாலும் பிடிச்சாங்க, சரியான இடமா பிடிச்சிருக்காங்க. கோதையம்மானா கோதையம்மா தான். மிஸ்டர் தமிழ், நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? என்ன சொன்ன? ஏன்பா வரும்போது சிரிச்சு பேசி தானே வந்த, இப்போ என்ன பேட்டரி போன செல்போன் மாதிரி ஆஃப் ஆயிட்ட? தெரிலடா, என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குடா. டேய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? இப்போ கூட சொல்லு, அம்மாட்ட போய் பேசுறேன். போடா அங்க, உள்ள வா. என்ன நடக்க போதோ? வீடெல்லாம் பிரமாதமா இருக்கு குணசேகரா. உங்க ஆசீர்வாதம் நல்லா ஐயா. பார்த்து கட்டிருக்கேன். வாங்க அங்கிள். வாமா. வாங்க ஆண்டி. நல்லா இருமா, நல்லா இருக்கு. இப்பதான் என் சின்ன பொண்ணு லாவண்யா. குழந்தையா இருக்கும்போது பார்த்தது, கண்ணுக்கு லட்சணமா இருக்கா. சார், எவ்வளவு நேரம் தான் சார் ட்ரெய்லரை காட்டிட்டு இருப்பீங்க? மெயின் பிக்சரை காட்டுங்க. ஒன்ன வர சொல்லுங்க. குணசேகரா, நீ உன்னதை கண்டுக்காத. இவனுக்கு பிறக்கும் போதே வாயில ஒரு நட்டு காய்ந்து போச்சு, அதான் அப்படி எல்லாம் பேசுறான். நீ லாவண்யா சொல்லு. அக்கா கூட்டு. சரிப்பா. மாப்பிள்ளைக்கு முதல்ல கொடுமா. எடுத்துக்கோங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ.